பிரமாதம். மகாராஜா எப்படி வாழ் வீசுறார் பாத்தீங்களா? ஈட்டி வீசுறவங்க கிட்ட எப்படி தப்பிச்சார் பாருங்க. இப்படி இப்படி இப்படி. அற்புதம் மகாராஜா. ஆஹா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! கிருஷ்ணதேவராயர் வாழ்க! வேற யாராவது இருக்கீங்களா? என் கூட போட்டி போட யாராவது இருக்கீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா. இல்ல, நான் மன்னிச்சிருங்க மகாராஜா, நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன். அப்படி என்ன விரதம் இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? அது வந்து இந்த மாதிரி விரதத்துல யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. இப்படி ஒரு விரதமா? ஆச்சாரியாரே, நானும் விரதம் இருக்கேன் மகாராஜா. நீங்களும் விரதம் இருக்கீங்களா? ஆனா ஆச்சாரியாரே, நீங்க எந்த மாதிரி விரதம் இருக்கீங்க? சுமங்கலி பூஜைக்கான விரதம். என்னது? குருஜி, சுமங்கலி பூஜை விரதம் பெண்கள் தான் இருப்பாங்க, நீங்க ஆணாச்சே. என்னடா? எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கிரக நட்சத்திரங்களின் படி இன்னைக்குதான் சுமங்கலி பூஜை நடத்தணும். அதனாலதான் இப்படி ஒரு நல்ல நாள்ல நான் விரதம் இருக்கேன் மகாராஜா. அப்படின்னா என் கூட போட்டி போட இங்க யாருமே இல்ல. மகாராஜா, என் வாழ்வீச்சு எப்படி இருந்துச்சு? அருமை, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா எந்த ஒரு படை வீரனையும் ரொம்ப சுலபமா வீழ்த்திடுவீங்க. மகாராஜா, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்க என் கூட வாள் சண்டை போடணும். இப்படி பண்ணாதானே எனக்கும் வாள் வீச பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். இல்ல மகாராணி திருமலம்பா, அதெல்லாம் வேண்டாம். ஆமா மகாராணி, மகாராஜா சரியாதான் சொல்றாரு. இப்ப அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு அடிபட்டு போகுது. அப்படிலாம் எதுவும் ஆகாது. எனக்கு சின்ன வயசுலயே வாள் சண்டையில நிறைய பயிற்சி கொடுத்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த சமயத்துல இது தேவையில்லை மகாராணி திருமலம்பா. மகாராஜா, ஒரு உண்மையான வீரன் கிட்ட சவால் விடும்போது அதுல இருந்து பின் வாங்க கூடாது. அதான் சத்திரிய தர்மம். அந்த தர்மத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். அப்ப சரி, வாங்க, நான் இப்போ சத்திரிய தர்மத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். மகாராணி திருமலம்பா, நம்ம வாள் சண்டை போட போறோம். வாளை ஒழுங்கா பிடிங்க, அடிபற்ற போகுது. மகாராஜா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் எனக்கு எதிரியா சண்டை போடுறவங்களுக்கு எப்போ இப்படிதான் வணக்கம் சொல்லுவேன். ஓ அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும், சண்டை ஆரம்பிக்கலாமா? மகாராஜா, நீங்க என்ன இருந்தாலும் என்னோட கணவன் இல்லையா மகாராஜா? உங்க மேல நான் எப்படி வாள் வீச முடியும்? நீங்க எனக்கு எதிரா வாள் வீசலன்னா நம்ம இப்ப எப்படி சண்டை போட முடியும்? மகாராஜா, நான் உங்க கூட இல்ல, உங்க வாள் கூட தானே சண்டை போடுறேன். நீங்க எனக்கு உங்க வாள் கூட சண்டை போட அனுமதி கொடுங்க. அப்படி ஆகட்டும். இது பயங்கரமான வாள் சண்டையால இருக்கு. நீங்க ஒரே இடத்துல தான் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க மகாராணி திருமலம்பா. மகாராஜா, நீங்க இப்படி உங்களோட வாளை நிமித்தி புடிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, அப்போ இப்படி பிடிக்கிறேன். மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? மகாராணி திருமலம்பா. ஐயோ மகாராணி, பாத்து பாத்து. ரொம்ப வலிக்குதா மகாராஜா? எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க என்ன மன்னிக்கணும் மகாராஜா. இது என்னோட தப்புதான். நான் அப்பவே மகாராணி திருமலாம்பாவை தடுத்து இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் எங்க இருக்கேன்? நீங்க
நம்ம மாளிகையில தான் இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. மகாராஜாவுக்கு என் வணக்கங்கள். மதிப்புக்குரிய ராஜகுருவும் அரசவை மந்திரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் உங்களை சந்திக்க அனுமதி தர வேண்டும். சரி, உள்ள வர சொல்லுங்க. மகாராணி சின்னாதேவி, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நல்லா கெட்டியாவே கட்டுங்க. கெட்டியா. ஐயோ ஐயோ, எவ்வளவு சின்ன அழகான விரல். அதோட ஒவ்வொரு அசைவும் பிரமாதமா இருக்கும். ஒரு விரல் அசைவுல உலகத்தையே ஆட்டி படைக்குமே. ஆனா இப்ப ஒரு துணியை வச்சு சுத்தி இருக்காங்களே. சாந்தி சாந்தி குருஜி, தைரியமா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? என் மனசு அமைதி அடைய மாட்டேங்குது. அட கடவுளே, ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு விரல் வேணும்னா என் விரல வெட்டிருக்கலாமே. மகாராஜா விரல ஏன் வெட்டின? நாடகத்தை கம்மி பண்ணுங்க, அப்புறம் நெஞ்சு வலி வந்து நீங்க படுத்த படுக்கை ஆட போறீங்க. அப்படிங்கிற மகாராஜா, என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க காயங்கள் சீக்கிரம் குணமடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி மந்திரி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நான் 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 என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா, என் விரல் காயப்பட்டிருக்கு, அதனால உங்களுக்கு வருத்தமோ சோகமோ இல்லையா என்ன? அஹ், எனக்கு இல்ல, எனக்கும் வருத்தம் தான் மகாராஜா. ஆனா உங்க விரல்ல சின்ன அடிதான் பட்டிருக்கு. அப்புறம் கடவுள் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வாரு. உங்க புத்தி கெட்டு போச்சா பண்டித ராமகிருஷ்ணா? ஏன் இப்படி பேசுறீங்க? மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தலைவர். அவர் உங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்காரு. மகாராஜாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்க கஷ்டம் மாதிரி இல்லையா? சிவ 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 சிவா, உங்களுக்கு இரக்கமே இல்ல. மகாராஜாவோட வேதனையை பார்த்ததுக்கு அப்புறமும் எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்ததுன்னு சொல்றீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? குருஜி, நான் சந்தோஷமாலாம் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எது நடந்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும்னு. மகாராஜாவோட இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி கடவுளோட சித்தம் ஒண்ணு ஏதாவது இருக்கும். அது அவருக்கு உதவியா இருக்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் விரல்ல காயப்பட்டது எனக்கு எப்படி உதவியா இருக்கும்? இந்த காயம் நல்லதுக்கு தான் ஏற்பட்டதுன்னு உங்களால நிரூபிச்சு காட்ட முடியுமா? முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க. மகாராஜா, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு. மகாராஜா, அவர் உங்களையும் என்னையும் மட்டும் இல்ல, மொத்த விஜய நகரத்தையே அவமானப்படுத்தியிருக்காரு. மகாராஜா, 3 நாள்ல நீங்க நிரூபிச்சு காட்டணும். இந்த காயம் ஏற்பட்டது நல்லதுக்கு தான் நிரூபிக்கணும். இல்லன்னா நீங்க நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இத தவறுதலா சொல்லியிருந்தா நாங்க அதை புரிஞ்சுக்குவோம். ஆனா நீங்க இத நல்லா யோசிச்சுதான் சொல்லியிருக்கீங்க. அதனால கடவுள் என்ன செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வாருன்னு நீங்க நிரூபிக்கணும். இத நீங்க நிரூபிக்க உங்களுக்கு 3 நாட்கள் இருக்கு. நிரூபிக்கலன்னா உங்களோட விரல் துண்டிக்கப்படும். அதான் சரி. நல்ல முடிவு மகாராஜா. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. நில்லுங்க. ஒரு நல்ல காரியமா வெளியே போறப்போ யாராவது தும்முனாங்கன்னா அந்த காரியம் நடக்காது. அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. ஐயோ அம்மா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நான் இப்ப அரசவைக்கு போகணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. நில்லுங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா என்ன?
சரி. ஐயோ கண்ணாடி உடைஞ்சிருச்சு. கண்ணாடி உடைஞ்சா அது நல்ல சகுனமே இல்ல, அபசகுனமா இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். சாரதா போதும் நிறுத்து. சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லைன்னு நான் நேரத்துக்கு அரசவைக்கு போகணும். ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. போகாதீங்க. அட இப்ப என்ன? கருப்பு பூனை வெளியே போகும்போது பூனை குறுக்கு போச்சுன்னா அது நல்லதுக்கே இல்லையா? காரியம் எதுவும் நடக்காது. நீங்க அரசவைக்கு போக வேண்டாம். இன்னைக்கு சகுனம் எதுவும் நல்லாவே இல்ல. முடிஞ்சுதா? நானே சொல்றேன், நாடகம் முடிஞ்சது. அது ஒண்ணு கருப்பு பூனை இல்ல, அது ஒரு குட்டி கருப்பு ஆடு. ஏன் தப்புதான், கருப்பு பூனை கிடைக்கல, அதான் கருப்பு ஆட்டோ பயன்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படியா? இப்பதான் புரியுது. இந்த நாடகத்தை நீங்க வேணும்னு தான் நடத்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன ரகசியம்? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா தான் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க. காலையில கூட சொன்னீங்களேம்மா. அம்மா சொன்னாங்க இந்த உகாதிக்கு துர்காமா கோயில்ல பிரம்மாண்டமா ஒரு கண்காட்சி நடக்க போகுதாம். இவங்க அங்க போகணுமா? ஆமா ராமா, பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிறைய கடையும் கண்காட்சியும் இருக்கா. அங்க விதவிதமான பறவை விலங்குகள்லாம் இருக்கா. பார்க்க புதுசா நிறைய விஷயம் இருக்கா. எனக்கு அதை போய் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். எனக்கும் அங்க நிறைய வளையல் நகைலாம் வாங்கணும். அழகழகா இருக்குமா. அழகா இருக்கும், யார் இல்லைன்னா. உங்களுக்கு அங்க போகணும்னா நீங்க ஏன் என்னோட நேரத்தை வீணாக்குறீங்க? நானே என் விரல் போயிடுமோன்னு பயத்துல இருக்க. உங்களுக்கு கண்காட்சி கேக்குதா? நீங்க போங்க, நான் வரல. என்ன நீங்க வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க அங்க வாங்குற பொருள் எல்லாத்தையும் யாரு தூக்கிட்டு வருவாங்க? அப்புறம் எனக்கு முட்டாய் எல்லாம் யாரு வாங்கி கொடுப்பாங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கும் போது எனக்கு தொண்டை வத்தாம இருக்கு. தண்ணி யார் கொண்டு வருவா? அப்போ நீங்க எல்லாம் எடுபடி வேலைக்கு தான் என்ன கூப்பிடுறீங்க. நான் வரமாட்டேன், கண்டிப்பா வரமாட்டேன். என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க கூட வந்தா தானே எங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்குமா? இது இருக்குல்ல, அம்மா இருக்காங்க, அம்மாவோட தடியும் இருக்கு. இதை விட உங்களுக்கு வேற என்ன பாதுகாப்பு வேணும்? புரிஞ்சுக்கோங்க, நான் இப்ப அரசவைக்கு போயே ஆகணும். இல்லைன்னா என்னோட நிலைமை அங்க ரொம்ப மோசமாயிடும். ஐயோ அம்மா, நாம கண்காட்சிக்கு போறோம். வேற எதுவும் பேசாதீங்க. ஏய் சாரதா, முதல்ல நிறுத்து, என்ன போக விடு. அட, மகாராஜாவும் அந்த கண்காட்சிக்கு வராராம். புரிஞ்சுதா? நீங்க அங்க வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இல்லனா உங்க விரல துண்டிச்சிடுவாங்க. அப்படியா? அப்ப என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமா? ஏன் என்ன இவ்ளோ வற்புறுத்தி அந்த கண்காட்சிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். முதல்ல அங்க வந்து வேலையை முடிங்க. கண்காட்சிக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? அங்க நீங்க நல்லா கையேந்தி மன்னிப்பு கேளுங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணலையா? மகாராஜோட விரல அடிபட்டிருக்கு. நீ அத நல்லதுக்குன்னு சொல்லிருக்க. ஏதோ மகாராஜோட பெருந்தன்மையால உன்னோட விரல மட்டும் தான் அவரு துண்டிக்க சொல்லிருக்காரு. இல்லனா தலையை துண்டிக்க சொல்லிருப்பாரு.